தவ நியமர் என்று சிவனடியாரை குறிப்பிடுகிறார் நம்பியாண்ட நம்பி. எதனால்? அவர்கள் உலகை விளக்க வந்த உத்தமர்கள். பூதியாகிய திருநீரும் சாதனமாகிய திருக்கண்டிகை தெய்வ திரு தாழ்வடமும் தாங்கி, அதாவது அம்மையினுடைய அருள் அடையாளமாகிய விபூதி, ஐயனுடைய அருள் அடையாளமாகிய விழிமணி மாலை எனும் தெய்வ கண்டிகை திரு அடையாள மாலை, தெய்வ திரு தாழ்வடம் இவற்றை அணிந்திருப்பார்கள். ஆக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? அடியாரை பார்க்கும்போது அவர் மேனியிலே இருக்கும் விபூதி அம்மையாக, உத்திராக்க சாதனம் அப்பனாக நமக்கு காட்சியளிக்கிறது. அந்த அளவிலே நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம்? வந்தவர் சிவசின்னம் தாங்கி வந்த சாட்சாத் சிவபெருமானே. இதைத்தானே சிவஞான போதம் செப்பியது. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணர தன்னுள் இருத்தலால் தன்னுணரும் நேசத்தார் தம்பாலிகளும் ததி நெய்போல் பாசத்தார்க்கு இன்றாம் பதி. மண்ணும் இருளை மதி துறந்தவாறு அன்பின் மண்ணும் அரணே மலம் துறந்து தன்னின் வலித்து இரும்பை காந்தம் வசம் செய்வான் செய்தல் சலிப்பில் விகாரி அலந்தான். இவையெல்லாம் சிவஞான போத வெண்பாக்கள். நாம என்ன தெரிந்து கொள்கிறோம்? இந்த திருவேடத்தில் யார் ஒரு வசீகரிக்கப்பட்டு சேலும் கையிலும் திளைக்கும் கண்ணார் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பிலங்கும் என்று புண்ணியர் போற்றி செய்ப்ப. இந்த வேடத்தை பார்த்த உடனே தம் வசம் இழந்து நிற்பது என்பது தலை அன்பு. பார்த்த பிறகும் பயம் இழக்காது வாளாயிருப்பது அன்பு இன்மை.